தமிழ் நலம் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இப்போ நிறைய பேர் பார்த்தோம்னா எனக்கு நான் படிக்கிறதெல்லாம் நினைவில் வச்சுக்க முடியல, ஒரு வேலை செய்தோம்னா கான்சென்ட்ரேட் பண்ணி சிந்தனையோடு அந்த வேலை செய்ய முடியல, அதனால் அந்த காரியம் தள்ளி போகுது, சாதிக்க முடியாமல் போகுது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு அற்புதமான மூலிகை. என்ன மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மூலிகை வேறு ஒன்றும் இல்லை, வல்லாரைக்கீரை தாங்க. ஸோ இந்த வல்லாரைக்கீரை ஒரு அற்புதமான மூலிகை. நாம் அதை சாப்பிடும்போது என்னவாகுது, நம்மளுடைய பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரல் செல்ஸை நல்லா ஆக்டிவேட் பண்ணுது. நம்மளுடைய பிரெயினை பார்த்தோம்னா மூளையை உற்சாகமாக சுறுசுறுப்பாக வச்சுக்கக்கூடிய ஒரு உன்னத சக்தி இந்த வல்லாரையில் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி இது சயின்டிஃபிக்கலாகவும் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் எலி ஒரு 10 எலியை எடுத்துக்கிட்டாங்க. அதில் அந்த ஒரு 5 எலிக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு 6 மாதமாக இந்த வல்லாரைக்கீரையை தினந்தோறும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 6 மாதம் கழித்து ஒரு 5 எலி, எல்லா எலியும் என்ன பண்ணுறாங்க, தனித்தனி கூண்டுகளில் அடைக்கிறாங்க. 5 எலிகள் வல்லாரைக்கீரை சாப்பிடாத எலிகள், இன்னும் 5 எலிகள் வல்லாரைக்கீரை சாப்பிட்ட எலிகள். ஸோ எல்லா கூண்டுக்குள்ளரையும் பார்த்தோம்னா ஒரு சின்ன என்ட்ரி கொடுக்குறாங்க, வெளியில் தப்பிச்சு வரத்துக்கு அது தெரியாதபடியான என்ட்ரியாக இருக்குது. ஸோ இதை அப்படியே அடைச்சி வச்சிடுறாங்க. காலப்போக்கில் பார்த்தோம்னா இந்த வல்லாரைக்கீரை சாப்பிட்ட எலிகள் ஆக தன்னுடைய நுண் அறிவை உபயோகப்படுத்தி என்ன பண்ணுது, அது தப்பிச்சு வெளியில் வந்துடுது. வல்லாரைக்கீரை சாப்பிடாத எலிகள் அது அப்படியே மந்தமாக அது கூண்டுக்குள்ளேயே இருக்குதுங்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த வல்லாரைக்கீரைக்கு நுண் அறிவை உருவாக்கக்கூடிய அந்த தன்மையும் சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய அந்த தன்மையும் இந்த வல்லாரைக்கீரைக்கு இருக்குதுங்கிறத இன்றைக்கி விஞ்ஞானிகள் நிரூபிக்கிறாங்க. ஆகையினால இன்றைக்கி இந்த வல்லாரைக்கீரையில் எடுத்துட்டோம்னா அதில் ரிச்சாக பார்த்தோம்னா விட்டமின் ஏ இருக்குங்க, அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது, கால்சியம் இருக்குது, விட்டமின் சி நிறைய இருக்குது. ஒரு அற்புதமான நினைவாற்றலுக்கும் சரி, சிந்திக்கக்கூடிய ஆற்றலுக்கும் சரி, நாம் எந்த நேரத்தில் எதை பேசணும் அப்படிங்கிற அந்த பொருளறிந்து செயல்படக்கூடிய அந்த சக்திகளை மூளையை உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கு உண்டான உன்னத சக்தி இந்த வல்லாரைக்கீரையில் இருக்குதுங்க. இந்த வல்லாரைக்கீரை எப்படி நாம் எடுத்துக்கணும், ஞானிகள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வல்லாரைக்கீரையை காலை பொழுதில் நல்ல இலைகளை சுத்தமாக கழுவிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு இதோடு சேர்த்து சட்னி மாதிரி நம்ம அரைச்சி அதை டிஃபனுக்கு நாம் எடுத்துக்கலாம். புளி சேர்க்கக்கூடாது. இப்படி 48 நாட்கள் நாம் தொடர்ந்து நாம் சாப்பிட்டோம்னா நிச்சயமாக அதுக்கு நல்ல அபரீத பலன்கள் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வாரம் ஒரு நாள் 10 நாளைக்கு ஒரு தடவை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு அற்புதமான மூலிகை வல்லாரைக்கீரை சாப்பிடுவோம், நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஆக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நிச்சயமாக நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.